நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். இது ஒரு வித்தியாசமான ஒரு திரை விமர்சனம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிகழ்ச்சி என்ன, இதில் என்ன பண்ண போகிறோன்றது தெரியறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக். என்ன அப்படின்னா 1987 அக்டோபர் மாதம் 21 தமிழ்நாட்டில் எல்லாரும் சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடிட்டு இருந்தாங்க. அந்த தீபாவளி தமிழ் திரை ரசிகர்களுக்கு கூடுதல் சந்தோஷத்தை கொடுத்த ஒரு தீபாவளியாக மாறினதுக்கு காரணம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருந்த ஒரு படம். அந்த படத்தினுடைய டைரக்டர் அதுக்கு முன்னாடி ஒரு கிளாசிக்கல் ஹிட் கொடுத்திருந்ததுனால அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அப்போவே அந்த படத்தினுடைய பட்ஜெட் 1 கோடி ரூபாய்க்கு மேலே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததற்கு காரணம் அந்த படத்தினுடைய நாயகன் அப்போ பீக்கில் இருந்த நம்மளுடைய உலக நாயகன் கமலஹாசன் சார். என்ன படம் தானே யோசிக்கிறீங்க? வேற எந்த படமும் இல்லை, நாயகன். மணிரத்னம் சாரும் கமல் சாரும் சேர்ந்து நடத்தின ஒரு அற்புதமான மேஜிக் அது. அந்த படத்திற்கு பிறகுதான் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவும் தமிழ் சினிமாவை ஸ்டன்னாகி திரும்பி பார்த்துச்சு. என்னடா இப்படி ஒரு படத்தை பண்ணியிருக்காங்களேன்ற ஒரு பிரமிப்போட திரும்பி பார்க்க வைத்த ஒரு உயர்தர சினிமா அப்படின்னா நாயகனை சொல்லலாம். 38 வருஷத்திற்கு பிறகு மீண்டும் கமல் சாரும் நம்மளுடைய மணிரத்னமும் சேர்ந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூடுதலாக அதில் இன்னும் பர்ஃபெக்டான ஒரு பெரிய ஒரு மாஸுக்கு நம்மளுடைய எஸ்டிஆர் இருக்கார், ஏஆர் ரஹ்மான் இருக்கார். இந்த காம்போவில் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கிற தக் லைஃப் படம் அன்னைக்கு நாயகன் ஏற்படுத்தின அந்த மேஜிக்கை ஏற்படுத்திச்சா, மக்களுக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டை கொடுத்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம அணுவா அப்படி பர்ஃபெக்டாக அலசி ஆராய போகிறோம். ஒரு வித்தியாசமான முறையில் ஷோக்கு படம். நம்முடைய இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சேர்ந்து ஒரு கேரக்டரும் இந்த என்டையர் நிகழ்ச்சியிலையும் ட்ராவல் பண்ண போகுது. இதோ இந்த பில்லர் தான். நாம் ஒரு படத்தை பற்றி விமர்சனம் செய்யும்போது அந்த விமர்சனத்தை நட்சத்திரங்களாக மாற்றி மதிப்பீடுகளாக ஆக்கி உங்கள் முன்னாடி ரொம்ப துல்லியமாக அனலைஸ் பண்ண போகிறது இந்த பில்லர் தான். இந்த பில்லர் ஒரு படத்தினுடைய படம் எங்கெல்லாம் அப்படி ஹை பிச்சில் செம்ம டாப்பில் போகுது, எங்கெல்லாம் சின்ன சின்ன லேக்கில் அப்படியே இறங்குது அப்படிங்கிறத ரொம்ப நீட்டாக க்ளீனாக சூப்பராக உங்களுக்கு காட்ட போது. நிச்சயமாக இந்த விமர்சனம் உங்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுக்குன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த தக் லைஃப் படத்தினுடைய கதைக்களம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தக் லைஃப் இந்த படத்தினுடைய கதைக்களம் எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா டெல்லியிலிருந்து தான் தொடங்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் டெல்லியை தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கேங்ஸ்டர். 90களினுடைய தொடக்கத்தில் அவருக்கு போட்டியாக இருக்கிற இன்னொரு கேங்ஸ்டருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை டெல்லியினுடைய ஒரு முக்கியமான ஒரு கட்டடத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது போலீஸினுடைய கன்ஷூட் அவங்க சுற்றி வளைச்சி எல்லாரையும் பிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு பரபரப்பான சூழலில் ஒரு கன்ஷாட் ஒன்று நடக்குது. அதில் ஒரு அப்பாவி இறந்துடுறாரு. அவருடைய மகன் 5 வயது மகன் அனாதையாக நிற்கிறானேன்னு அவனை தூக்கிட்டு கமலஹாசன் வளர்க்குறாரு. அந்த சிறுவன் தான் நம்மளுடைய சிம்பு. இப்போ கதை மீண்டும் 2016 தொடங்குது. அதே டெல்லியில் ரொம்ப முக்கியமான கேங்ஸ்டராக உருமாறி இருக்கிறாரு கமலஹாசன். அவர் ஒரு சந்தர்ப்ப சூழலின் காரணமாக ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வரும் பொழுது எனக்கு அப்புறம் என்னுடைய பொறுப்பு எல்லாத்தையும் நிர்வகிக்க போகிறது நம்மளுடைய சிம்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிஆர் கிட்ட அந்த பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு போகிறாரு. கமலஹாசன் ஜெயிலில் இருக்கும் பொழுது அவருடைய அண்ணனான நாசரும் சிலம்பரசனும் சேர்ந்து என்னவெல்லாம் பண்ணுறாங்க. அவர் ஜெயிலிருந்து வந்ததற்கு பிறகு அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற நெருடல்கள் என்னென்ன, கமலஹாசன் எப்படியான துரோகங்களை எல்லாம் சந்திக்கிறாரு, இதெல்லாம் தாண்டி டெல்லியில் ஒரு கேங்ஸ்டர்ஸ் கூட இருக்கக்கூடாது, அந்த கேங்ஸ்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற அரசு அதிகாரிகளையும் களை எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட களம் இறங்கி இருக்கிற டெல்லி போலீஸ் எப்படியெல்லாம் தங்களுடைய விசாரணையை தொடங்குறாங்க, எப்படி தங்களுடைய திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க இப்படின்னு மும்முனைகளில் கதை நகருது. அந்த கதை நமக்கு அயற்சியை கொடுத்துச்சா இல்லை மகிழ்ச்சியை கொடுத்துச்சா அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். தக் லைஃப் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ளஸ் அப்படின்னா கமல் சாரனுடைய அந்த டெடிக்கேஷனான அர்ப்பணிப்பு மிகுந்த அந்த நடிப்பும் சிம்புவனுடைய அந்த ஸ்டைலிஷான பெர்ஃபார்மன்ஸும் தான். ஒரு 70 வயதை கடந்த ஒரு நடிகர்னால ஒரு எமோஷனலான சீனை ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணிட முடியும். கொஞ்சம் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணால் ஸ்டண்ட் சீக்வன்ஸை கூட கொஞ்சம் அழகாக பண்ணிட முடியும். ஆனால் இந்த மனிதர்
கிட்டத்தட்ட 70 வயது நிரம்பிய ஒரு மனிதர் ரொமான்ஸ் காட்சிகளில் ரொம்ப அழகாக நம்மளை ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. அந்த காதல் அப்படியே அவரோட கண்களில் தெரியும் பொழுது நிஜமாவே நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, இவருக்குள்ளே இருக்கிற அந்த கலைஞனுக்கு இன்னும் வயசே ஆகலை, வயசு ஆகவும் ஆகாது அப்படிங்கிறத ஒவ்வொரு காட்சிகள்லையும் நமக்கு திரும்ப திரும்ப கமல் சார் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கார். சிம்புவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு உலக நாயகனோட நம்ம பக்கத்தில் நின்று நடிக்கிறோம் அப்படிங்கிற எந்த தயக்கமும் இல்லாமல் ரொம்ப அழகாக டயலாக் டெலிவரியிலேருந்து பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு அவுட்டை கொடுத்துருக்கிறதுனால இந்த படத்தினுடைய பலமாக 2 பேர் நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஒன்று கமலஹாசன் சார், இன்னொன்று சிம்பு. 2 பேரும் தக் லைஃபை தூக்கி நிறுத்துகிற ஒரு முக்கியமான பலம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ப்ளஸ் என்ன அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, மணிரத்னம் சார் தான். பொதுவாக இந்த படம் வந்து மிக்சடான ரிவ்யூஸை தான் கொடுத்துருக்கு. நிறைய பேர் அந்த படம் திருப்திப்படுத்தாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே வந்து தோன்ற முதல் விஷயம் என்ன அப்படின்னா, மணிரத்னம் சார் தன்னுடைய குவாலிட்டி ஆஃப் சினிமாவிலேருந்து இன்னும் கொஞ்சம் கூட விலகலை. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு அழகான ஒரு பேக் ஆஃப் சீன்ஸை நமக்கு கொடுத்துருக்கிறார். தன்னுடைய ஸ்டைல் ஆஃப் சினிமான்னு அவர் ஒன்று வச்சிருக்கார் இல்லையா, அவர் ஒரு மார்க் ஒன்று வச்சிருக்கார் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் விலகாமல் ரொம்ப அற்புதமான ஒரு சினிமாவை இப்போவும் அவரால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத மணிரத்னம் சார் ப்ரூவ் பண்ணியிருக்கார். அடுத்ததாக கமலஹாசன் ஒரே படத்தில் பலவிதமான கெட்டப்களில் வந்து பலவிதமான எமோஷன்ஸை நம்மளுடைய ரசிகர்களுக்கு ஒரே சினிமாவில் கன்வே பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் நமக்கு கமல் சார் இந்த படத்தின் மூலயமா கொடுத்துருக்கிறார். ஸோ கமல் அண்ட் மணிரத்னம் காம்போ இந்த படத்தை மீண்டும் தூக்கி நிறுத்துகிற ஒரு முக்கியமான ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் என்ன அப்படின்னா, அது வேறு யாரும் இல்லைங்க, நம்மளுடைய சினிமாட்டோகிராஃபர், தக் லைஃபினுடைய சினிமாட்டோகிராஃபர் ரவி கே சந்திரன் சார் தான். மணிரத்னம் சாரும் ரவி கே சந்திரன் சாரும் சேர்ந்து நிறைய மேஜிக்ஸ் நமக்கு பண்ணி காமிச்சிருக்காங்க. அப்படியான ஒரு மேஜிக்கை இந்த படத்துலையும் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த படத்தினுடைய காட்சி, கதை, அந்த கேரக்டர்ஸ், யார் வந்து நிற்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, எதற்காக அந்த கேரக்டர் இந்த டயலாகை பேசுது, எதற்காக இந்த கேரக்டர் அதுக்கு பதில் சொல்லுது, இதெல்லாம் கடந்து அந்த காட்சியை அந்த ஃப்ரேமில் அந்த கட்டத்துக்குள்ளே தேட்டரில் உட்காந்து அந்த சீனை பார்க்கும்போது அந்த காட்சியை அவர் டெக்கரேட் பண்ணியிருக்கார் இல்லையா, அழகுபடுத்தியிருக்கார் இல்லையா, அந்த லைட்ஸ் மூலிமா அது நம்மளை அப்படியே மெய்சில் இருக்க வைக்குது. அந்த காட்சி எதுக்காக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் இந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு விஷுவலாக ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்குதுல்ல, அது ரொம்ப அற்புதமான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இது ரவி கே சந்திரன் சார் செஞ்ச மேஜிக். பட் இந்த மேஜிக் அவருக்கு மணிரத்னம் சாரோட சேரும்பொழுது ரொம்ப கூடுதலான ஒரு ஸ்பெஷல் மேஜிக்காக மாறிடுது. ஸோ தக் லைஃபை பொறுத்த வரைக்கும் ரவி கே சந்திரன் சாரனுடைய கேமராவும் அவர் மணிரத்னம் சாரனுடைய அந்த கெமிஸ்ட்ரியும் ஒரு முக்கியமான பலம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பலம் இந்த படத்தை இன்னும் ஒரு உயரத்துக்கு தூக்குது. தக் லைஃபினுடைய இன்னொரு பிரம்மாண்டமான ப்ளஸ் யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார் தான். ஆடியோ லான்ச்லேயே அந்த பாடல்கள்லாம் கேட்கும்பொழுது நமக்கு ஒரு பெரிய அப்படியே கூஸ்பம் மூமெண்ட்ஸ் தான். செம்மையாக இருக்குல்ல அந்த பாட்டெலாம். இது விஷுவலாக எப்படி இருக்க போதுங்கிற எதிர்பார்ப்போடு நம்ம தேட்டரில் போய் உட்காரும் பொழுது நிறைய பாடல்கள் காட்சிகளாக நம்மளுடைய திரையில் இல்லை. ஆனாலும் அதை ஒரு குறையாகவே இல்லாத அளவுக்கு இவருடைய பேக்ரவுண்ட் ஆர்ஆர் இருக்கு இல்லையா, அது இந்த பாடல்களில் நிறைய இடங்களில் ப்ளே பண்ணியிருக்காரு. அது நமக்கு நிறைவான ஒரு திருப்தியான ஒரு மனநிலையை தருது. அதை தாண்டி இவருடைய குரலில் அங்கங்கே ஒலிக்கிற 5 வர்ண பூவே பாடல் இருக்கு இல்லையா, அது புதுசாக ஒரு எமோஷனலான ஒரு கதையை நமக்கு அந்தந்த காட்சிகளின் ஊடாக சொல்லிட்டு போகிறதுனால ஏஆர் ரஹ்மானுடைய விரல்கள் தந்த இசை தக் லைஃப் படத்துக்கு ஒரு முக்கியமான ப்ளஸ். அது இந்த படத்தை அடுத்த உயரத்துக்கு அழைச்சிட்டு போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. படத்துடைய இன்னொரு முக்கியமான ப்ளஸ் அப்படின்னா அது 2 பேரை நம்ம சொல்லியே ஆகணும். ஒன்று அபிராமி, இன்னொன்று த்ரிஷா. தன் கணவனின் மீது அடிக்கடி கோபம் கொள்கிற ஒரு குடும்ப தலைவியாக அபிராமியும், தன் வயதுக்கு மீறிய காதலனின் மீது தீராத காதல் கொண்ட காதலியாக த்ரிஷாவும் ரொம்ப அழகாக தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கமல் சாருக்கு இவங்க 2 பேரோடையுமே அந்த ரொமான்ஸ் காட்சிகள் பக்காவாக செட் ஆகுது, ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா த்ரிஷாவோட ஒரு காட்சியில் அவர் பேசிட்டு வரும்பொழுது அது நமக்கு கனெக்ட் ஆகுது. நல்ல ரொமான்ஸாக இருக்கே, நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியாக இருக்கே. கட் பண்ணால் அடுத்த சீனில் அவர் அபிராமியோட பேசுகிறாரு, அங்கேயும் அதே கெமிஸ்ட்ரியை சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கறதுனால கமல் சார், த்ரிஷா அண்ட் அபிராமி இவங்க 3 பேருடைய அந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா, இந்த படத்தை ரசிகர்கள் மனசில் அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போகிற ஒரு முக்கியமான ப்ளஸ் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை.
பொதுவாக ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைகள் நிறைய இருக்கும், குறைகள் ஒரு சில குறைகள் இருக்க தான் செய்யும். ஒரு படம் நம்ம எடுக்கிறதுக்கு தொடங்கும் பொழுது அதில் அந்த கதை விவாதங்கள்ல இருந்து அந்த படத்தை நம்ம எப்படி கட்டமைக்கிறோம், அதை காட்சிகளாக மாற்றி எப்படி நம்மளுடைய ரசிகர்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம், அது அந்த பயணம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பயணம். அந்த பயணத்தின் ஊடாக சில சறுக்கல்களும் நெருடல்களும் நிகழ்கிற பட்சத்தில் அந்த படத்தை பார்வையாளர்களாக நம்ம தேட்டரில் உட்காந்து பார்க்கும் பொழுது பாசிட்டிவ்ஸை தாண்டி அந்த ப்ளஸ்ஸை தாண்டி சில நெகட்டிவ்ஸும் மைனஸும் நம்மளுடைய மனசுக்கு வந்து சேரும். அப்படியான மைனஸ்கள் தக் லைஃப் படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத என்னோடு சேர்ந்து இந்த தூண் உங்களுக்கு நட்சத்திரங்களாக பிரதிபலித்து காட்டும்போது என்னென்ன மைனஸ் தக் லைஃப்பில் இருக்குது பார்த்துருவோமா? தக் லைஃப் படத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற மைனஸ் என்ன? முதலாவதாக இந்த படத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, படத்தில் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, ரொம்ப பெரிய டெக்னீஷியன்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்தினுடைய எல்லா காட்சிகளும் ரொம்ப அழகுணர்ச்சியோட புனையப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் புதுசாக இருந்தாலும் படம் சொல்ல வந்த கதையினுடைய ஓட்டமும் கொஞ்சம் பழசாக இருக்கிறதுனால நம்ம படம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ரசிகர்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் வரதை தவிர்க்கவே முடியல. சின்ன வயசுலேயே தன்னுடைய தங்கையை பிரிந்த அண்ணன், அனாதையாக நிற்கிற ஒரு பையனை தூக்கிட்டு போய் வளர்க்கிற ஒரு கேங்ஸ்டர், கிளைமாக்ஸ் காட்சியின் போது இவ்வளோ நாள் தேடிக்கிட்டு இருந்த அண்ணனை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு தங்கச்சின்னு நம்ம பார்த்து பழக்கப்பட்ட காட்சிகளினுடைய கோர்வையாகவே இந்த படம் அமைஞ்சிருக்கிறதுனால தியேட்டரில் நமக்கு ஒரு சோர்வு வருது. அப்படி சோர்வோடு இருக்கிற ரசிகர்களை டாப் கியர் போட்டு சீட்டினுடைய நுனியில் உட்கார வைக்கிற மாதிரியான ஒரு காட்சி கூட இல்லாமல் போனது இந்த படத்தினுடைய மைனஸ். ஸோ இந்த மைனஸ் நிச்சயமாக ரசிகர்களுடைய மனசிலிருந்து இந்த படத்தை ஒரு அடி கீழே இறக்குத்தான் செய்யும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ் என்ன அப்படின்னா, படத்தில் 2 ஹீரோஸ் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்க்கான ஹீரோவாக சிம்புவும், எல்லோருக்குமான ஹீரோவாக கமல்ஹாசனும் 2 முக்கியமான பிரபலமான ரொம்ப பிரம்மாண்டமான முகங்கள் இருக்கும் பொழுது அவங்க 2 பேருக்கும் இணையாக எதிரில் இருந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்க வேண்டிய வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப வலுவில்லாமல் இருக்கும் பொழுது படத்தினுடைய ஃப்ளோவை அது ரொம்பவே பாதிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கேங்ஸ்டர் மூவி, 2 பெரிய ஹீரோஸ், பெரிய பிரம்மாண்டமான முகங்கள் இருந்தும் நெருப்பு மாதிரி இருந்திருக்க வேண்டிய திரைக்கதை எந்த திசையை நோக்கி பயணிக்குதுன்னே தெரியாமல் நம்மளை அழைச்சிட்டு போகும் பொழுது படம் பார்க்கும் ரசிகர்களுக்கு அது மனசில் ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தி அது ஒரு நெகட்டிவாக மாறி நிற்கிது. அந்த விஷயம் இந்த படத்தினுடைய முக்கியமான மைனஸில் ஒன்று. இந்த படத்தினுடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படிங்கிறத யோசிக்கும் பொழுது நம்ம மனசில் வர விஷயம், இசைப்புயல் ஏஆர் ரகுமான் பொன்னியின் செல்வனுக்கு பிறகு மணிரத்னத்திற்காக தன்னுடைய அசுரத்தனமான உழைப்பை கொட்டி உருவாக்கி கொடுத்த பாடல்களில் நிறைய பாடல்கள் இந்த படத்தில் காட்சியாக இடம்பெறவில்லை அப்படிங்கிறது தான். பாடல்கள் இடம்பெறாமல் போனதற்கான காரணம் நேரமின்மை தான் அப்படின்னு சொன்னால் அதை நிச்சயமாக நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இந்த படத்தில் நீக்கப்பட வேண்டிய காட்சிகள் நிறைய இருந்தும் அதையெல்லாம் நீக்காமல் பாடல்களை மட்டும் நீக்கிட்டு இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கும் பொழுது அந்த காட்சிகளுக்கு பதிலாக பாடல்களை பிளேஸ் பண்ணியிருந்தால் வேறு விதமாக எங்களை என்கேஜ் பண்ணியிருக்கணும், ரசிகர்கள் மத்தியில் ஒரு டாக் ஒன்று உருவாகி இருக்கு இல்லையா, அந்த டாக் ரசிகர்களை டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்கு. அந்த டிசப்பாயின்மெண்ட் படத்தினுடைய மைனஸாக நம்ம நிச்சயமாக சொல்லி தான் ஆகணும். அந்த மைனஸ் ரசிகர்களுடைய மனசிலிருந்து தக் லைஃப் என்கிற இந்த படத்தை ஒரு படி கீழே இறக்குது அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. படத்தினுடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னு யோசிக்கும் பொழுது, படத்தில் டெல்லியில் வந்து கமல் சாரும் சிம்புவும் ஒரு பெரிய கேங்ஸ்டர்ஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்சிகள் விரியுது. ஆனால் கேங்ஸ்டர்ஸாக இருந்து இவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க, அந்த தொழிலை யாருக்காக பண்ணுறாங்க, எதற்காக அந்த தொழிலுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிற எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை. அதை தாண்டி நாயகன் படத்தில் கமல்ஹாசனுடைய மகள் கமல்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு. அந்த டயலாகை தான் இன்னைக்கு தக் லைஃப் திரையரங்கத்தில் இருக்கிற ரசிகர்கள் கமல் சாரை பற்றி கேட்குறாங்க. இந்த படத்தில் நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற அந்த புரிதல் கூட இல்லாமல் காட்சிகள் அடுத்தடுத்தது நகரும் பொழுது படத்தோடு நமக்கு இருக்கிற கனெக்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகுது. அந்த டிஸ்டர்பன்ஸ் படத்துக்கு ஒரு முக்கியமான மைனஸாக மாறிடுது. அந்த மைனஸ் படத்தை ரசிகர்களுடைய மனசுலேருந்து ஒரு படி நிச்சயம் கீழே இறக்கியே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பொதுவாக ஒரு படத்தை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணும் பொழுது அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் ஏற்படுத்தின இம்பாக்டை பொறுத்து அதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸை நம்ம பிரிப்போம்.
ஆனால் சில நுட்பமான விஷயங்கள் ஒரு படத்தை பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும், அதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸஸை பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, இப்போ இந்த படத்தில் அங்கங்கே வந்து ஏஆர் ரஹ்மானுடைய குரலில் அஞ்சு வர்ண பூவே பாடல் ஒலிக்குது. அந்த பாடல் முதல் முறை ஒலிக்கும் பொழுது அந்த பாடல் நம்மளை அப்படியே அந்த காட்சிக்குள்ளே நம்மளை அறியாமல் அப்படியே கூட்டிகிட்டு போயிடுது. அது இந்த படத்தினுடைய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதே பாடல், அதே வரிகள், அதே குரலில் மீண்டும் மீண்டும் இந்த படத்தில் ஒலிச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக பார்க்குற ரசிகர்களுக்கு அது ஒரு பெரிய டயர்டை கொடுக்குது. அது இந்த படத்தினுடைய மைனஸ். ரவி கே சந்திரனுடைய கேமரா ஒரு சில காட்சிகளாகவே இருந்தாலும் பனி படர்ந்த அந்த நேபாளத்தினுடைய அழகை ரொம்ப நுட்பமாக பதிவு பண்ணியிருக்கு. அது இந்த படத்தினுடைய ப்ளஸ் அப்படின்னு சொல்கிற அதே நேரத்தில் கதை எதற்காக இந்த நேரத்தில் நேபாளத்தில் போய் நடக்குது, இந்த சீக்வன்ஸ் எதுக்கு நேபாளத்துக்கு போச்சு, ஏன் இந்த கதாபாத்திரங்கள்லாம் சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு படத்தில் நேபாளத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி ரசிகர்கள் மனசில் எழுது இல்லையா? அது அந்த அழகை மறந்து ஒரு அயற்சியை உண்டாக்குது அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய மைனஸ். ஒரு சாதாரண கதை, எல்லோராலும் யூகிக்க முடிந்த திரைக்கதை, இது ரெண்டுமே இந்த படத்தினுடைய மைனஸ். ஆனால் இந்த கதை, இந்த திரைக்கதையை வச்சு தன்னுடைய மேக்கிங் ஸ்டைல் மூலமா இதை பார்க்க முடிந்த ஒரு படமாக மாற்றிய விதத்தில் மணிரத்னம் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விஷயம் இந்த படத்தினுடைய ப்ளஸ். கமல் சாரனுடைய உழைப்பு இருக்கு இல்லையா, அது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ். ஆனால் அந்த உழைப்பு மொத்தமாக வீணடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மைனஸ். த்ரிஷாவினுடைய அழகும் நடிப்பும் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ப்ளஸ். ஆனால் அதே நேரத்தில் அவங்க வர காட்சிகளை மொத்தமாக எடிட் பண்ணி தூக்கிட்டாலும் இந்த படத்தினுடைய ஃப்ளோவில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மைனஸ். படத்தில் சிம்புவினுடைய என்ட்ரி, ஆள் கடத்தல், கார் சேசிங் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மாசாக இருக்கிறது படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் அந்த காட்சிக்கு அப்புறம் சிம்பு அப்படியான எந்த காட்சிகள்லையும் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக வந்துட்டு போகிறது, சும்மா நிற்கிறது, சும்மா சாதாரண டயலாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மட்டுமே இருக்கிறது படத்தினுடைய மைனஸ். கமல், மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான், சிம்பு இந்த கூட்டணி படத்துக்கு ஏற்படுத்தின அந்த எதிர்பார்ப்பு இந்த படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் அந்த எதிர்பார்ப்பை கொஞ்சம் கூட முழுமைப்படுத்தாத படத்தினுடைய திரைக்கதை படத்தினுடைய மைனஸ். இன்றைக்கு இந்த வாரம் தக் லைஃப் திரைப்படம் நம் மனசில் ஏற்படுத்தின அதிர்வுகளை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். மக்கள் மனசில் இந்த படம் எப்படியான ப்ளஸஸை கொடுத்துருக்கு, என்ன மாதிரியான மைனஸ் மக்கள் இந்த படத்தை சார்ந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணோம். இந்த அனலைசிங்கெல்லாம் பிறகு மக்கள் மனசில் இந்த படம் எந்த இடத்தை பிடித்திருக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ பார்த்துடலாம். அடுத்த வாரம் மீண்டும் ஒரு புத்தம் புதிய திரைப்படத்தை பற்றியதான விமர்சனத்தோடும், அந்த படத்தில் என்னென்னலாம் ப்ளஸ் இருக்குது, என்னென்னலாம் மைனஸ் இருக்குது அப்படிங்கிற தகவல்களோடும் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானும் இந்த தூணும். இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். நன்றி, வணக்கம்.